கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உயிர் கொண்டு கனாவு என்ற வாழ்வு மனுஷனுடைய வாழ்வு. மனுஷன் என்ன என்றால் மனுஷனுக்கு வாழ்வு இதுதான். ஆனால் கடல் என்ற புவின்னா ஒரு வெளி, அலை என்ற உயிர்னா கடல் அலைக்கு லீவு கிடையாது. நம்ம மூச்சுக்கு லீவு கிடையாது. நம்ம மூச்சுக்கு லீவு இருந்தாதான் மரம் ஆயிடுவோமே. அந்த மரமாவது வெட்டி நம்ம சாப்பிடலாம், ஒரு சோறு பொங்கிடலாம். இது எதுக்குமே ஆகாது. ஆமா, பிணம் போன்ற தேகம் இது ஒண்ணுக்குமே ஆகாது. சரி, இவன் தான் துள்ளுறான்ப்பா. கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உயிர் கொண்டு கனாவென்ற வாழ்வு நமக்கு அப்படின்னு என்னன்னா, இத மனுஷனுக்கு உணர்ந்து எல்லாரும் நடப்பாங்க. உணர்ந்து நடக்கக்குள்ள வழி இல்ல. அப்படி இருந்தாலும் செத்து செத்து புறப்படா என் சித்து வித்தா அறிய முடியாதுன்னு ஐயா சொன்னார். அப்ப சொன்னது வாசம்தான். எதுக்கு சொன்னாரு? ராத்திரி அவனா சோற தின்னுட்டு அந்த செத்து போறான். சாகும் போது அவங்க உடல்ல எந்த எண்ணமுமே உற்பத்தி ஆகுனது இல்ல. அந்த அழுக்கு அடையாம இருக்கக்கூடிய நேரம் அவன் சாகும் போது ஒருத்தன் டெய்லி செத்து போறான். சாகாதவன் கிடையவே கிடையாது நாட்டுல. அவ்வளவு பேரும் செத்து போறான். அதான் ஐயா சொல்லாரு, 84 லட்சம் ஜீவராசிகளிலும் சாட்சி துயருவனாய் சிவாத்மா வியாபித்திருக்கின்ற ஓம் பரப்பிரமே. அவன் செத்து கிடக்கும் போதும் அந்த பரப்பிரமோ அவனுக்கு சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அந்த நேரத்துல அவனுக்கு எந்த மாதிரி ஒரு சேட்டையும் கிடையாது. சுத்தமான ஹிருதயம். தாய்க்கு உறங்கி முழிச்ச உடனே அவ்வளவு அழுத்தம் ஈரக்குள்ள பூந்துக்கிடுது. நாம் பெரியவன், இவனை மடக்குக்கு என்ன வழி, இவனை கொல்லுக்கு என்ன வழி, 2000 வருஷம் இருக்கவனமாய் ஏன் கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உயிர் கொண்டு கனாவென்ற வாழ்வு. இன்னைக்கு ராத்திரி படுத்தாதான் உண்டு, காலையில உறங்கி முடிச்சாதான் உண்டு. இந்த வாழ்க்கைய வச்சுக்கிட்டு நாம் பெரிய நீ பெரிய மீதியை முறுக்கிறான் நடக்குமா? இந்த நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. நடக்குமா? நடக்காது.